நம்ம நகராட்சி சார்பாக அந்த குழந்தைகள்லாம் கீழே விழுந்துச்சுன்னா கல்லுங்களை அடிபட்டு சார் இதெல்லாம் வாங்க ஐயா இதை சரி பண்ண உங்க என்ன செலவாக வேறு ஏதாவது ஒரு பயன்பாடுக்கு இதை கொண்டு வரணும். வேறு ஏதாவது ஒரு பயன்பாடுக்கு நம்ம நிச்சயம் கொண்டு வரணும். இது திறக்கிறாங்களா இல்லையாமா அது ஒரு மாவீரன் அவருடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு ஒரு 25 ஆண்டு காலமாக முயற்சி எடுத்து அந்த சிலை இந்த இடத்துக்கு பேரே வஉசி திடல் இந்த இடத்துல வைக்க முடியாமல் இருந்துச்சு. அதற்கான முன்னேற்பாடுகளை நம்மளுடைய அரசுத்துறை அதிகாரிகள் மூலமாக சென்னை தலைமைச் செயலகத்து வரைக்கும் அதுக்கான முயற்சியை எடுத்துக்கொண்டு இருக்கோம். இது திறக்கிறாங்களா இல்லையாமா இது திறக்கிறீங்களா இல்லையா? உடற்பயிற்சி செய்வதற்கான நல்ல அறிமுகம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பயன்பாடு அற்று இருக்கு. இதெல்லாம் உடனடியாக மாற்றிட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய உடற்பயிற்சி உபகரணங்களாக போடப்பட வேண்டும். மக்களுக்கு பயன்படாத ஒன்று எதுக்கு அவர் இடம் காமா முனிசிபாலிட்டி இடம் நம்ம இப்படி வச்சிருந்தா எப்படி இருக்கேன் அது நல்லா வேலை செய்யுது. அம்மா எப்படி நல்லா வேலை பார்க்குறாங்க. பெண்கள் இந்த வயசுல அவங்க ஒரு உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கு இன்னும் ஆக்கம் ஊக்கம் தரக்கூடிய வகையில் இன்னும் எண்ணற்ற பெண்கள் வந்து இங்கே உடற்பயிற்சி செய்யக்கூடிய விதமாக இருக்கக்கூடிய உபகரணங்கள் செயல்படாத உபகரணங்கள்லாம் உடனடியாக மாற்றி தர வேணும். நம்ம நகராட்சி சார்பாக அந்த குழந்தைகள்லாம் கீழே விழுந்துச்சுன்னா கல்லுங்களை அடிபட்டு இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பழுதடைக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி மேஜோரிஃபை பண்ணி ரெடி பண்ணணும். இதே சின்ன பிள்ளை இதை ரோல் பண்ணி விளாடுறது தனியாக வந்து வெட்டிக்கு லைட்டாக தூக்கி பண்ணணும். அது போல உள்ள மாற்றி அது சின்ன பிள்ளை விளாடுறதுக்கு இருக்கக்கூடியது அது ஏதோ பழுதடைஞ்சு பயன்பாடு அற்று கிடைக்கும். சார் இதெல்லாம் வாங்க ஐயா இதை சரி பண்ண உங்களுக்கு என்ன செலவாக போகுது? இல்லைங்க வாங்க பக்கத்தில் வாங்க. இதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன செலவாக போகுது? எத்தனை கோடி செலவாக போகுது? வேறு ஏதாவது ஒரு பயன்பாடுக்கு இதை கொண்டு வரணும். வேறு ஏதாவது ஒரு பயன்பாடுக்கு நம்ம நிச்சயம் கொண்டு வரணும். உலகத்தின் அறியாமையில் நம்ம பாண்டியன் மருத்துவமனைக்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய அங்கன்வாடி பழைய அப்படியே ஒரு 4 நாள் வந்து லத்தி வச்சு விரட்டினேன் பூரா. எதுக்கு நாங்கள் இந்த ஏரியா பூரா நெல்லுக்கு இந்த ஏரியா வந்து அப்போ நான் ஒரு 4-5 நாள் வந்த பிறகு அந்த பையன் வரதுக்கு கொஞ்சம் வச்சு இப்போ வேற ஏரியா மாற்றிட்டாங்க. இப்போ வந்து இந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் வந்து பிள்ளைய வந்து பசங்க கூட சேர்ந்து அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் பார்க்குறேன் சார். கடுமையாக பாருங்க. நம்ம இதில் எதுவுமே நடக்கக்கூடாது செய்யக்கூடாது. போதை அந்த போதை நெருக்கி பிடிங்க. பயன்படுத்தக்கூடிய என்ன கம்ப்ளைண்ட் சரிங்க நீங்கள் சொன்ன இடத்த மாற்றி போகிறாங்க. ஆமாம் அந்த பயில பிடிங்க. பிடிச்சேன்னா அப்போ பாவம் அவன் தான் நாளைக்கு அக்யூஸ்டமாக இருக்கும். கண்டிப்பாக சார். நம்மளுடைய அரசு மக்களுக்காக இதெல்லாம் முன்னெடுத்து நிச்சயமாக இதெல்லாம் செய்வாரு. நம்ம நகராட்சி இதுக்கான சரியான திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். ஒரு பக்கம் இருந்தாலும் தனியார் மற்றும் அரசு மருத்துவனுடைய மருத்துவ கழிவுகள், அதாவது பயோவேஸ்ட்னு சொல்லக்கூடிய மருத்துவ கழிவுகளை அதிகமாக இதே குற்றக்கடங்களை கொட்டப்படுன்னு ஒரு புகார் இருக்கு. இது போக விவசாய நிலங்கள்ல அதிகமான இறைச்சி கழிவுகளை கொட்டி சுகாதார கேடு போடுது. இதுக்கு ரெண்டுக்கு என்ன நடவடிக்கை இருக்கு? அதாவது மருத்துவ கழிவு வந்து இங்க கொட்டக்கூடாது, இந்த குப்பை கிடங்குல கொட்டக்கூடாது. மருத்துவ கழிவுல தனியா கொட்டி அதோட ப்ராசஸ்ங்கிறது தனி. ரெண்டாவது இறைச்சி கழிவுகள் வந்து நம்மளுடைய விவசாய பகுதியில் கொட்டப்படுது அப்படிங்கன்னா சம்மந்தப்பட்ட யார் கொட்டுறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து தெரிவித்தால் உடனடியாக அது நடவடிக்கை எடுக்கப்படும். கேரளாவிலேருந்து கழிவுகள் கொட்டப்படுது அப்படிங்கிற செய்தி வந்தோடனே அதை ரொம்ப வலுவாக நம்ம பிடிச்சிருக்கோம். 2 வண்டியை கூட வந்து சீஸ் பண்ணி பிடிச்சிருக்கோம். நானே போய் 2 வண்டியை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்து 2 வண்டியை சீஸ் பண்ணி பிடிச்சிருக்கோம். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே மக்கள் பார்க்கக்கூடிய மக்கள் அத்தனை பேர்த்துக்கும் உரிமை இருக்குது. அதே மாதிரி போதை பொருள் இல்லாத ஒரு நகரமாக தேனி மாவட்டத்தையும் கொண்டு வரணும் திட்டமிட்டிருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளாம் அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். பள்ளி மாணவர்கள் மத்தியில் போதை பொருள் அந்த பழக்க வழக்கம் இல்லாமல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவேர்னஸ் வந்து கொடுக்க இருக்கோம். நிச்சயமாக போதை பொருள் உபயோகத்திலையும் போதை இல்லாத ஒரு மாவட்டமாக சிறந்த மாவட்டமாக கொண்டு வருவோம். வெளி மாநிலத்தையும் கொட்டக்கூடிய குப்பைகள் உங்களுக்கும் தகவல் தெரிஞ்சால் அதுவும் தகவல் தெரியுங்க. எந்த வகையிலும் நம்மளுடைய கம்பம் சட்டமன்ற தொகுதி தேனி மாவட்டம் ஒரு தூய்மையான ஒரு மாவட்டமாக, சுத்தமான மாவட்டமாக, போதை பொருள் இல்லாத மாவட்டமாக நாம் கொண்டு வரோம்.